கத்தர்மாண்டதாக இன்றைய வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கத்தர்மாண்டதாக இந்த வசனத்தை இயேசு சொல்லும்போது, பூமியில் ஒரு காரியத்தை நம்ம எது வேணும்னு கேட்குறீங்களோ 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால், அந்த ஒரு காரியத்துக்காக கரெக்டாக ஒருமனப்பட்டிருந்தால் அது பிதாவினால் கிடைக்கும் எதுவும் சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருப்போம். நிறைய சேர்ந்து ப்ரே பண்ணுறோம், குடும்பம் ப்ரே பண்ணிட்டு காலதாமதம் ஆகலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்குதா அப்படின்னு நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா, எங்கேயுமே வேதத்தில் ஒரு மனம் இருக்கு. ஒரு மனம் எங்கெல்லாம் வந்துச்சோ அங்கெல்லாம் வல்லமையாக தேவன் ஊட்டப்பட்டிருப்பார். ஒரு மனம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர் 2 அந்த 120 ஒருமனப்பட்டு இருக்கும்போது தான் அங்கே பரிசுத்த ஆவியார் ஊட்டப்படுகிறார். இந்த வேளையில் நம்ம வீட்டிலுமே ஒரு மனம் இருக்குதா அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனம், ஒரு வீடு வாங்குற காரியத்தை குறித்தோ இல்லை எந்த ஒரு காரியத்தை குறித்தோ ஒரு ஒரு மனம் இருக்குதா, ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்களா, அப்படி ஒரே மாதிரி திங்க் பண்ணணும், ஒரே மாதிரி நினச்சிக்கிட்டு கத்தட்ட கேட்கணும். கேட்கும்போது வேதம் சொல்லுது பிதாவினால் கிடைக்கும்னு சொல்லுது. இந்த வேளையில் நம்ம வீட்டில் எந்தெந்த காரியம் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒருமனப்பட்டு நீங்கள் அந்த ஒருமனத்துக்காக ஜெபித்து அதை குறித்து பேசி ஒரு மனத்தோடு நீங்கள் அடுத்த ப்ரேயருக்கு போவீங்கன்னா, கண்டிப்பாக வேத வார்த்தை நிறைவேற்றும் வேத வசனத்து நிமித்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கைக்கூடி வரும். இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு மனதுக்கு அதில் கேட்போம். வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டிலும் ஒரு மனதை கேட்போம். அப்பா அம்மாவுக்கு ஒரு மனம், பிள்ளைகளுக்கு ஒரு மனம். இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு மனதை கேட்போம். கண்டிப்பாக எல்லாவற்றையும் தேவன் ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.